ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டி லவ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 2 கிலோ சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதோட கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய்யும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 ஸ்டார் பூ, 2 கல்பாசி எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 3/4 கிலோ வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும், அந்த அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் 1/2 கிலோ தக்காளியை நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். தயிர் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா தக்காளி கம்மி பண்ணிக்கோங்க. தயிர் புளிப்பு இல்லைன்னா 1/2 கிலோ சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். தக்காளியை சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மையாக வணங்கணும், அந்த அளவுக்கு நல்லா தக்காளியை வணக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 100 கிராம் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தயிர் 100 ml சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு 1.5 லெமனை புழிஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போது தண்ணி ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க ரைஸை இதோட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா ரைஸையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போது நம்ம ரைஸை வேக விட்டுக்கலாம். தண்ணியும் ரைஸும் சமமாக வந்ததுக்கப்புறம் நம்ம தம் போட்டுடலாம். நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன்ல, இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் தம் போட்டுக்கலாம். நான் ஒரு குக்கரில் ஃபுல்லாக தண்ணியை ரொப்பி மூடி போட்டு அதை தூக்கி மேலே வச்சுருக்கேன். ஒரு 20 மினிட்ஸ்க்கு தம்மிலேயே இருக்கட்டும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி மேலாவில் அப்படியே நெய்யை ஊற்றி விட்டுருங்க. ஊற்றி விட்டு அப்படியே ஃபுல்லாக எல்லா சாப்பாடையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ எடுத்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப செம டேஸ்டான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஒரு திருப்பு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எஸ்டி லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.